பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 130, இறை வார்த்தை 7. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பி இரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடம் உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே, காலை பொழுதிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை மீட்டு ரட்சிக்க வல்லமையுள்ள தெய்வத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். எனவே எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதற்கான செயல்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பாராக. அதற்காக நான் இந்த நாளிலே உங்களிடம் மன்றாடுகின்றேன். நீங்களும் எனக்காக மன்றாடிக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நற்கருணை நாதரிடம் ஜெபிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருக்கின்றார். என் மீதும் உங்கள் மீதும் இரக்கம் கொண்டவராக இருக்கக்கூடிய தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து இதோ இந்த பரிசுத்தமான பலி மேடையிலே அமர்ந்து உங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய இரக்கத்தை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். தந்தை கடவுள் இரக்கம் நிறைந்த தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கக்கூடிய தெய்வம். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் உடைந்து பிரிந்து போய் கிடைக்கக்கூடிய நம் அனைவரையும் ஒன்றாக இயேசுவின் வழியாக தந்தை கடவுளிடம் இணைக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கஷ்டங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களை அப்புறப்படுத்துகின்றார், பாவங்களை எடுத்து மாற்றுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அவனுக்கு தண்டனை உண்டு. அப்படித்தானே இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். தவறு செய்கிறவர்கள் தண்டனை பெறுவது உறுதி. ஆனால் நாம் தவறு செய்யும் பொழுது கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் இது கடவுளுடைய ஒரு குணமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 130 அதிகாரம் 3 இறை வார்த்தையிலே, ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை நினைத்து கொண்டே இருந்தால் அவரால் நம்மை மீட்டு ரட்சிக்க முடியாது. எனவே தான் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது, தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர் தந்தையிடை நோக்கி ஜெபித்தார். அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார். 72,000 வான தூதர்கள் அந்த இடத்திலே வந்து அனைவரையும் அழித்து போட்டு இருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தபடியினால், நம்மை அன்பு செய்கிறபடியினால், நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறபடியினால் நமக்காக அவர் ஜெபித்தார். அன்பார்ந்தவர்களே, வாசித்து பாருங்கள். புலம்பர் 3 அதிகாரம் 22 இறை வார்த்தையிலே, ஆண்டவரின் பேரன்பு முடிவு உறுவது இல்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போவது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டோமே என்றால் அதில் எண்ணெய் ஊற்றி அதை பற்ற வைப்போம். அந்த எண்ணெய் தீர்ந்த உடனே அந்த விளக்கு அணைந்து போவோம். அதே போல் வீட்டில் நம்முடைய தாய் நமக்காக சமைக்கிறார் என்றால் அந்த உணவு எல்லாவற்றையும் நாம் உண்டு விட்டோமே என்றால் அந்த பானை வெறும் பானையாக மாறிவிடும். ஆனால் ஆண்டவருடைய குணத்தை பாருங்கள். அவருடைய இரக்கம் ஒரு நாளும் தீர்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. எனவே தான் அவர் நம் மீது இரக்கம் காட்டுகிறபடியினால் அவர் இந்த உலகத்திலே இன்னும் நம் மீது ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார். நம்மை காக்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கின்றார். வாசித்து பாருங்கள். விடுதலை பயணம் 34:6 தந்தை கடவுள் தன்னை மோய்சனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நேரத்திலே இரக்கமுள்ள தெய்வம் என்று வெளிப்படுத்துகின்றார். நான் இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். யோனா 3:10 வாசித்து பாருங்கள். 4:12 வாசித்து பாருங்கள். அவர்கள் நினிவே மக்கள் மனம் திருந்திய பொழுது அவர்களை நோக்கி சொல்லுகின்றார், நான் இரக்கம் நிறைந்த தெய்வம்,
பிள்ளைகள் வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் மனம் திருந்து விட்டார்கள், நான் அவர்களை அழித்து விடுவனோ என்று யோனா தீர்க்கதரிசியிடம் மீண்டுமாக கடவுள் நேரடியாக பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து நாம் கேள்வி கேட்காதபடி நாம் தவறு செய்துவிட்டால் நாம் உடனடியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மை மாற்றிக்கொள்வோம். நாம் வீழ்ந்து விட்டு இருக்கிறோமே என்றால் நம்மையே திருத்தி கொண்டு ஆண்டவருடைய வழியில் கடந்து வர நம்மை கடவுளிடம் ஒப்படைத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய நண்பர் ஒருவர் நடந்த ஒரு செய்தியை என்னிடம் சொன்னார். அவர் ஒரு ஆபீஸிலே வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது அவரோடு பணி செய்யக்கூடிய ஒருவர் 10-30 மணி போல் வாரும், நாம் போய் கேன்டீன்லே போய் ஒரு டீயை குடித்து விட்டு வருவோம் என்று சொன்னாராம். அந்த அவர் அதிலிருந்து எழுந்து சரி போய் ஒரு டீ குடித்து விட்டு வரலாம் என்று அந்த இருக்கை விட்டு எழுந்து சென்ற பொழுது அவருக்கு மேலே அங்கே சுழன்று கொண்டு இருந்த அந்த ஃபேன், அந்த மின் விசிறி அதில் இருந்து கலந்து கீழே வீழ்ந்திருக்கின்றது. ஒருவேளை அந்த சகோதரர் அதிலே இருந்திருந்தால் அவர் காயப்பட்டு இருப்பார், அவர் மீது வெட்டு காயங்கள் இருந்திருக்கும். பாருங்கள், அவர் ஒரு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். காலையில் ஆபீஸுக்கு வரும் பொழுது தந்தை கடவுளை நோக்கி இயேசுவிடம் மன்றாடி அவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்தபடியினால் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் அவரை தாங்கி கொண்டது. அன்பார்ந்தவர்களே, வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 14 வரை. முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெறுகிறது என்று பவுலடியார் சொல்லுகின்றார். எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது, நான் வாசித்து இருக்கின்றேன், கற்றிருக்கின்றேன். ஆனாலும் நான் துன்பம் செய்து கொண்டு இருந்தேன், பழித்துரைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய அறியாமையை குறித்து கடவுள் அறிந்தபடியினால் என்னை அவருடைய இரக்கத்தினால் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இந்த பணியை செய்ய என்னை சித்தமாக்கினார் என்று அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, புனித பவுலடியாரை போல பணியை செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே? நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். கடவுளுக்காக நிற்க யார் இருக்கிறார்கள்? திறப்பில் நின்று ஜெபிக்க யார் இருக்கிறார்கள்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்துவிட்டு உடனடியாக எளிதில் மாய்ந்து போகக்கூடிய புகையை போல கடவுளை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவருடைய அற்புதங்களையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அருளையும் மறந்து போய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகின்றார். வாசித்து பாருங்கள். எசையா 40 அதிகாரம் 31 இறை வார்த்தையிலே, கடவுளுக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். அவர்கள் கழுகை போல தன்னுடைய இறக்கையை அடித்து மேலே பறந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவருடைய பாதத்தில் உபவாசத்தோடு அமர்ந்து கண்ணீரோடு இருந்து ஜெபத்தில் நிலைத்திருந்து நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவருடைய பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் எல்லோரையும் பலப்படுத்துகின்றார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, எல்லோரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நீங்கள் கடவுளுக்காக பணி செய்ய வேண்டுமே என்றால் முதலில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் பணியை ஆரம்பியுங்கள். குடும்பமாக இருந்து ஜெபியுங்கள், உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கண்ணீரோடு கணவன் மாற வேண்டும், மனைவி மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். தரித்திரியம் இருக்கின்றதாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண தடைகள் இருக்கின்றதாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையாம், பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையாம், பொருளாதார வீழ்ச்சியோடு இருக்கிறீர்களாம், நிம்மதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சிலுவையில் உங்களுக்காக தொங்கிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரிடம் இருந்துதான் அந்த அருளும் இரக்கமும்
பொங்கி வழிகின்றது. அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது, நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நாம் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சகோதரர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் ஆண்டவருக்காக பணி செய்தவர், நோய்வாய்ப்பட்டு போனார், சரீரம் பலவீனம் அடைந்து விட்டது, படுக்கையாக இருந்தார். அவருடைய உடலில் ஒரு அசைவு கூட கிடையாது, அந்த கழுத்து மட்டும் அங்கும் இங்கும் கொஞ்சம் அசைந்து கொள்ளும். மரண நேரத்திலே இருந்தார். அந்த நேரத்திலும் கூட அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய துணைவியாரை அழைத்து அவருடைய அருகில் அமரும்படியாக செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதை கேட்ட பொழுது மீண்டும் அவருடைய உடலிலே ஒரு புத்துணர்வு வந்தது. பலவீனத்தோடு இருந்த சரீரம் பலன் அடைந்தது. உடல் உறுப்புகள் செயலிழந்த நிலைமையில் இருந்தவை எல்லாமே உடல் உறுப்புகள் மீண்டும் சாதாரண ஒரு மனிதரை போல மாறப்பட்டது. அவர் எழுந்து நின்றார். அன்பார்ந்தவர்களே, இதை ஒரு சாட்சியாக என்னிடம் சொன்னார். நான் எதற்காக உங்களிடம் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நேரத்திலும் உங்களோடு கூட இருக்கின்றது. நீங்கள் எங்கு இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் இருக்கின்றது. எனவே அவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள், அவரிடம் கேளுங்கள், ஆலோசனை கேளுங்கள், அவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருங்கள். அவர் உங்களை மீண்டும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமக்கு எல்லாவற்றையும் கட்டளையிடக்கூடிய நற்கருணை நாதரிடம் கண்களை பதிய வைத்து இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த நேரத்திற்காகவும் புதிய நாளுக்காகவும் புதிய ஆற்றலுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட வல்லமை மிக்க உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தையின் வழியாக ஜெபிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்து உமது கிருபையினாலும் உமது பலத்தினாலும் அருளினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அநேக முறை நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரத்திலே உம்மை தேடாதபடி மருத்துவர்கள் மீது கண்களை பதிய வைத்து அநேக முறை பணங்களை செலவழித்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் போதும். என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினால் நான் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் இருப்பேன். என் ஆண்டவர் என்னை தாங்கிக் கொள்ளும் பொழுது உண்மையிலே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். என் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் என் மீது பொழியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் மீது இரக்கம் காண்பித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் அனைவரும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. அந்த நாளிலே திருமுழுக்கு யோவான் என் கடவுளுடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததை போல யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு வாழவும் உமது கட்டளைகளில் வேரூன்றி நிற்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எல்லோரையும் நீர் பலப்படுத்தி அவர்களை உமது வழியில் நீர் வழிநடத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றேன். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராக. உமது பரிசுத்த இரத்தம் அவர் மீது ஊற்றப்படவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த நாளிலே நோயிலிருந்து விடுதலை அடையவும் சமாதானத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. தன்னுடைய பிள்ளைகளுக்காக வெளிநாட்டுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய தாய் தகப்பனுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுப்பீராக. கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மீன்பாட்டை கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லோரையும் தாங்கிக் கொண்டு வழி நடத்தும் சுவாமி. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து அவருடைய இரக்கத்தினால் தாங்கிக் கொள்வாராக. ஆமேன்.